குமரி அனந்தன் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க வந்து வீர வணக்கம் செலுத்திவிட்டு இரங்கல் உரையும் இப்பொழுது இங்கே ஆற்றினார்கள். 20 ஆண்டு கால இடையறா நட்பு என்று 1962, 63, 64, 65 இந்த 4 ஆண்டுகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கலை இலக்கிய பெருமன்றம் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் குறுக்கு சாலையிலே இலக்கிய விழா, கலை இலக்கிய விழா நடத்திய போது அந்த 4 ஆண்டுகளும் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் ஒரு அணிக்கு ஐயா குமரி அனந்தன் அவர்கள் தலைமையாகவும் இன்னொரு அணியிலே நான் அந்த தலைப்பை எடுத்து பேசவுமாக கம்பராமாயணத்தில் சிறந்த வீரன் இலக்குவனா இந்திரஜித்தனா என்ற பட்டிமன்றத்தில் அவர் இலக்குவன் என்று பேசினார், நான் இந்திரஜித்தன் என்று பேசினார். அதற்கு பிறகு அவர் என்னை வந்து கட்டி தழுவி கொண்டு எங்கே படிக்கிறீர்கள், சேவியர்ஸ் காலேஜிலே படிக்கிறேன் என்று பேச்சு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அந்த வருடம் தவறாமல் வந்து விடுங்கள் என்று சொன்னார். அவர் ஊழலற்ற நேர்மையான பத்தரை மாற்று பசும் தங்கமான தூய்மையான அரசியல்வாதி, நேர்மையான இலக்கியவாதி. அவர் 3 முறை கடற்கரை குமரியிலிருந்து சென்னை வரை நடந்து வந்தபோது ஒரு முறை மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு செங்கல்பட்டுக்கு அருகிலே அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மீண்டும் நடைபெறும் அதே போல குமரியிலிருந்து சென்னை வரை நடைபெற வந்தார். நான் மதுவை எதிர்த்து நான் குமரிக்கரையிலே இருந்து நடைபெற வந்த போது திண்டிவனத்தில் என்னை சந்தித்து 12 கிலோமீட்டர் என்னோடு நடந்து வந்த போது, அண்ணா உங்களுக்கு உடல்நலம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, நீங்கள் நடந்தாலே போதும் என்று சொன்னதற்கு கூட கேட்கவில்லை. அதற்கு பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலும் போய் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்திருக்கிறேன்.